கடுமையான பசி படபடப்பிலே இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது. மேடையில் இருக்கிற எங்களுக்கும் கூட அதே பசிதான். ஆனால் உங்களுக்கு இருக்கிற பசி ஒரு கலைஞனுக்கு, ஒரு எழுத்தாளனுக்கு கிடையாது. அவனுடைய பசி ஒரு காலம் தீர்க்கப்படுவதே இல்லை. அவன் இந்த சமூகத்தை நோக்கி பேசிக்கொண்டே இருக்கிறான். அவன் இந்த சமூகத்தினுடைய கண்ணாடி இலக்கியம் என்று சொல்வார்கள். ஆனால் என்னை கேட்டால் அவன் இந்த சமூகத்தினுடைய மனசாட்சியாக விளங்குகிறான். எல்லோருக்குமே இரண்டு மனங்கள் உண்டு. அந்த ஆழ் மனதினுடைய குரலாக ஒரு எழுத்தாளன் விளங்கி கொண்டிருக்கிறான். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அந்த பசியோடு நான் உங்கள் முன்பாக நிற்கிறேன். நண்பர்களே, பவா என்றால் யார்? இங்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியையே நான் உதாரணமாக சொல்ல முடியும். அவர் வந்து உட்கார்ந்த உடனே, என்ன இந்த அரங்கம் இப்படி மூடி கிடக்கிறது, ஜன்னல்களையும் கதவுகளையும் திறவுங்கள் என்று சொன்னார். இதுதான் பவா. அவர் அந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். மூடிக்கொண்டிருக்கிற இதயங்களை, மனசாட்சியை திறக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிற மாபெரும் கலைஞன் பவா செல்லதுரை. நண்பர்களே, சொல் வழி பயணம். சொல் என்றால் என்ன? விவிலியத்தினுடைய முதல் வசனத்தில் இந்த ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை அந்த தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தது என்றெல்லாம் தொடங்கும். அது அதற்கு பிறகு இந்த உலகம் உருவானது என்று நமக்கு அந்த கதைகள் சொல்லும். எனக்கு தோன்றியது, இந்த உலகமே ஒரு பெரிய வார்த்தையாக இருக்கிறது, அதற்குள்ளே தான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம், நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, சொல்லை பற்றி நிறைய கவிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் பாரதி. கம்பன் ஒரு இடத்துல எழுதுறான், அனுமன் சீதையை பார்க்க வருகிறான். அப்பொழுது சீதை சொல்லுகிறாள் அனுமன் கிட்ட, உங்க தலைவன் கிட்ட இருக்கக்கூடிய வில் இருக்குதுல்ல, அதை விட சக்தி வாய்ந்தது என்னுடைய சொல் என்று சொல்லுகிறாள். அதை விட அங்க அந்த ராமனை வந்து சீதை வீழ்த்துகிறாள். கம்பனுடைய நுட்பத்தை பாருங்க. உன் தலைவனிடம் இருக்கின்ற வில்லானது போர் தொழில் பழகக்கூடிய ஒரு வில், ஆனால் என்னிடம் இருக்கக்கூடிய சொல் காப்பாற்றுகிற சொல் என்று சொல்லுகிறாள். இப்படி சொல்லேர் உழவன் என்று திருவள்ளுவர் பெருந்தகை சொல்லுகிறார். இப்படி இந்த சொல் 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 என்னுடைய ஒரு கவிதையில் என்னுடைய பெற்றோர்கள் அருகிலே அமர்த்தி வைத்து, இதுதான் சுவையான கறி என்று எனக்கு தந்தார்களே, அதுதான் அந்த சொல் என்று நான் எழுதியிருக்கிறேன். அகரத்தை நெகிழ்த்தி ஒரு வழியை ஏற்படுத்தினால் அதற்கு உள்ளே நீங்கள் பயணம் செய்யலாம் என்கின்ற சொல்லை எங்கள் பெற்றோர்கள் தந்தார்கள் என்று நான் எழுதியிருக்கிறேன். இப்படி சொல் என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த சொல் வழி பயணம் என்று சொன்னால் இது ஆன்மாவினுடைய பயணம், மனிதர்களுடைய எண்ணங்களின் பயணம். அதனால்தான் ஒரு தென்னாப்பிரிக்க கவிஞன் சொல்லுகிறான், சொல் என்பது ஒரு பறவை. சொல் என்பது ஒரு பறவை, அதற்கு எல்லைகள் கிடையாது, அது பல இடங்களிலே சென்று கூடு கட்டுகிறது என்று சொல்லி, இந்த சொல்லால் தான் படைப்பு உருவாகிறது. நண்பர்களே, என் புறநகர் குடியிருப்பு வயல்களின் சமாதி என்று நினைவுபடுத்தியவை தவளைகளே. சுகுமாரன் எழுதிய ஒரு கவிதை. இரவெல்லாம் உறக்கமில்லை, தவளை சத்தம் நேற்று விற்ற நிலத்தில் என்று ஒரு ஹைக்கூ. அப்ப இந்த கவிதைகளை படிக்கிற போது நமக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய ஆன்மா அது இந்த சொல் வழியாக கடத்தப்படுகிறது என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு செய்தி. அதைத்தான் அவர் கதைகளின் வழியாக, கவிதைகளின் வழியாக பகிர்கிறார். ஒரு 50க்கும் மேற்பட்ட கவிஞர்கள், எழுத்தாளர்கள் இந்த தொகுப்பிலே அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 25 வகையான அவமானங்கள், 25 வகையான உணர்வுகள். அவமானம் என்கின்ற கட்டுரையை நிறைய பேர் சொன்னாங்கல்ல, அவமானம் படாமல் நீங்கள் ஒரு இடத்திலே வந்து நிற்க முடியாது என்பது உண்மை.
நான் உங்க முன்னாடி இப்ப நின்றுட்டு இருக்கிறேன்னு சொன்னா நிறைய அவமானங்கள். இந்த கல்லூரியில் தான் நான் படித்தேன், ஆனால் எனக்கு நண்பர்களே கிடையாது. கடுமையான தாழ்வுணர்ச்சி. புத்தகங்களை நாடினேன். அந்த தாழ்வுணர்ச்சியிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தது நூல்கள் தான். என் முகத்தை யாரும் பார்த்து பேச மாட்டார்கள் நண்பர்களே. எடுத்த உடனே என்னுடைய காலை தான் பார்ப்பாங்க, என்னுடைய உடலை தான் பார்ப்பாங்க. பெண்களிடம் சொல்லுவாங்கல்ல, யாரு அவங்களுடைய கண்ணை பார்த்து பேசுறாங்களோ அவங்க தான் சரியான ஆண் அப்படின்னு சொல்லி. அதுதான், மனிதனுடைய கண்ணை பார்த்து ஒருவன் பேசினால் அவன் மிகச்சிறந்த மனிதன். அப்ப இந்த அவமானங்களை, எனக்கு அதை படிச்ச உடனே அந்த கட்டுரையை பாபா சாஹேப் அவர்களும் காந்தி அவர்களும் தான் நினைவுக்கு வந்தாங்க. காந்தியை ஒரு ட்ரெயின்ல இருந்து ஒரு வெள்ளையர் தள்ளி விடுகிறார். த மேக்கிங் ஆஃப் காந்தி என்று அந்த இடத்துல சொல்லுவாங்க. இரவெல்லாம் அவர் யோசிக்கிறார், நம்ம என்ன செய்யலாம், இங்கே இருந்து வக்கீல் தொழில் பார்க்கிறதா அல்லது இந்தியாவுக்கு போய்விடுவதா என்று சொல்லி. அம்பேத்கருக்கு அப்படி ஒன்று நிகழ்கிறது. காந்திக்காவது வெளிநாட்டில், ஆனால் அம்பேத்கருக்கு சொந்த நாட்டிலேயே. அன்றைக்கு இந்தியாவிலேயே 2 டாக்டர் பட்டம் பெற்ற ஒரே மனிதன் டாக்டர் அம்பேத்கர், பாபா சாஹேப் அவர்கள் தான் அந்த நேரத்தில். ஆனால் அந்த மனிதனுக்கு பரோடா மாநிலத்தினுடைய அந்த அலுவலகத்தில் போய் உட்காருகிறார். ஒரு பியூன் கூட தண்ணி கொடுக்க மறுக்கிறான். ஃபைலை கொண்டு வந்து அப்படி தூக்கி போடுறான். நண்பர்களே, அவர் தங்குவதற்கு இடமில்லை. இந்த சம்பவத்தை நான் ஒரு நாவலாக எழுதலாம் என்று கருதி கொண்டிருந்தேன். இன்னமும் எனக்கு அந்த நினைவுகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. விவிலியத்தில் ஒரு வசனம் வருதுல்ல, இயேசு கண்ணீர் விட்டார்னு சொல்லி. பாபா சாஹேப் அங்கே அந்த பரோடாவினுடைய ஒரு பார்க்கில் உட்கார்ந்து குலுங்கி குலுங்கி அழுகிறார். குலுங்கி குலுங்கி அழுகிறார். எனக்கு குலுங்கி குலுங்கி அழுகிறார். எனக்கு தோன்றியது, ஒருவேளை பாபா சாஹேப் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தால் இன்றைக்கு இந்தியாவே இருந்திருக்காது. உண்மையாக சொல்லுகிறேன், அவருடைய அரசியலமைப்பு சட்டம் தான் நம்மை பிணைத்து வைத்திருக்கிறது. இதில் என்ன வேற சந்தேகம் இருக்கிறது? அந்த இடத்துல தான் நான் ரோஹித் வெமுலா போன்றவர்களை வெறுக்கிறேன். உங்ககிட்ட தான் நான் இதை பேச முடியும். காந்தியோ அல்லது பாபா சாஹேப்போ நினைத்திருந்தால் எத்தனை முறை அவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்க வேண்டும்? யோசித்து பாருங்கள். அப்போ ஒரு மனிதன் அவமானத்தை என்றைக்கு வெகுமானமாக எடுத்துக்கொள்ளுகிறானோ, என்றைக்கு சன்மானமாக எடுத்துக்கொள்ளுகிறானோ, அன்றைக்குத்தான் அவன் இந்த இடத்தில் நிற்கிறான். அதாவது என்ன, எல்லோருக்கும் முன்னால் நிற்கிறான், எல்லோரிடமும் பேசுகிறவனாக மாறுகிறான். இந்த நுட்பத்தை எழுதுகிறார் பாபா அவர்கள். நண்பர்களே, கதைகள் தான் மனிதர்களை மாற்றுகின்றன. கதைகள் தான் மாற்றுகின்றன. தீவிரமான ஒரு இறைப்பற்றாளனாக இருந்த என்னை பால் சக்கரியா எழுதிய ஒரு சிறுகதைத்தான் பகுத்தறிவாளனாக மாற்றியது. அது பாபாவுக்கு தெரியும். அவருடைய வீட்டுக்கு போய் நான் பேசியிருக்கிறேன். ஏரோது ராஜா 2 வயதுக்குட்பட்ட மகன்களை எல்லாம், ஆண்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டு விடுகிறார். அந்த இடத்தில் அந்த கதை தொடங்குகிறது. ஒரு போர் வீரன் ஒரு பரத்தையர் வீட்டுக்குள்ளே நுழைந்து மிகவும் களைப்போடு படுக்கிறான். அப்ப அந்த பரத்தையினுடைய தலைவி கேட்கிறாள், எந்த மாதிரியான பெண் வேண்டும் உனக்கு, என்ன என்றெல்லாம் கேட்டுவிட்டு அவள் கேட்கிறாள் அவனை பார்த்து, இத்தனை 1000 குழந்தைகளை கொன்றுதானா ஒரு மீட்பர் உருவாக வேண்டும்? இந்த கேள்விக்கு பிறகு நண்பர்களே, என்னால் 1 மாதமாக இயல்பாகவே இருக்க முடியவில்லை. உண்மையிலே சொல்லுகிறேன். எங்க ஜெபம் பண்ணாலும் நான் கண்ணே மூட மாட்டேன். வேதாகமத்தை தூக்கி போட்டு விட்டேன். நான் படிக்கவில்லை, ஆனால் நான் வேதாகமத்தை முழுமையாக படித்தவன், பலமுறை படித்திருக்கிறேன். அதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும், எல்லாவற்றையும், எல்லா நூல்களையுமே. ஆனால் என்னால் மனது ஒருமுகப்படவே இல்லை. ஒரு கலைஞன் இருக்கிறான்ல, ஒரு எழுத்தாளன் இருக்கிறான்ல, அவன் தான் ஆன்மாவினுடைய அந்த அடியில் போய் ஒரு கேள்வியை வைக்கிறான்.
உங்கள் கவிதை வரிகளுக்கு இடையிலே வெடிகுண்டொன்றை வையுங்கள், அது வெடித்து சிதறட்டும் என்று சொல்லி எழுதிய ஒரு கவிஞனைப் போல அவன் உள்ள போயிட்டு அவன் கேட்கிறான், இத்தனை 1000 மனிதர்களை கொன்றுதானா ஒரு மீட்பர் உயிரெடுக்க வேண்டும், உருவாக வேண்டும் என்று சொன்னால் நான் அதை கேட்டுக்கொண்டேன். இத்தனை 1000 மனிதர்களை கொன்றுதானா ஒரு தலைவர் உருவாக வேண்டும், ஒரு கதாநாயகன் உருவாக வேண்டும், ஒரு கதாநாயகி உருவாக வேண்டும், அல்லது ஒரு மாபெரும் தலைவன் உருவாக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அப்ப இந்த கேள்விகளை எல்லாம் உருவாக்கக்கூடியது கதைகள் தான் நண்பர்களே. சில்வியா ஒசிக் என்று ஒரு எழுத்தாளர், யூத எழுத்தாளர், யூத கொடுமைகளை பற்றி, வதை முகாமை பற்றி ஒரு கதை எழுதியிருக்கிறார். சால்வை என்று ஒரு கதை. என்னால் இயல்பாகவே எடுக்க முடியவில்லை. வதை முகாம், வரிசையில் நிற்கிறார்கள் குடும்பமாக. ஒரு பெண் கை குழந்தையும் இன்னொரு நல்ல புத்தி தெரிந்த ஒரு பெண்ணோடு இருக்கிறாள். அவளுடைய உடலில் மார்புகளே இல்லை, பாலே வரவில்லை, ரத்தம் கசிகிறது. அந்த குழந்தை அதை சப்பிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் ரத்தம் தான் வருகிறது. இன்னொரு பெண்ணுக்கு கோபம் வருகிறது, இவளுக்கு மட்டும் அம்மா அதிக செல்லம் தருகிறார்களே என்று சொல்லி ஒரு சால்வையிலே பொத்தி வைக்கிறாள். அந்த முகாமிலே இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பாளர்கள், இராணுவ வீரர்கள், ஜெர்மானிய ஹிட்லருடைய, வெஜிடேரியன் ஹிட்லருடைய, அந்த வார்த்தையை அழுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன், வெஜிடேரியன் ஹிட்லருடைய அந்த இராணுவ வீரர்கள் வந்து கண்காணிக்கிறார்கள், வேறு யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி. ஒரு நாள் அந்த குழந்தை ஒரு சின்ன எலிக்குட்டியை போல அவளுடைய சால்வையிலிருந்து வெளியேறி அப்படியே தவழ்ந்து அந்த முகாமினுடைய நடுப்பகுதிக்கு வந்து விடுகிறது. அங்கே கதை முடிந்து விடுகிறது. 1 மாசமா தூங்கல. அதை படிச்சுட்டு ரொம்ப இயல்பாகவே இல்லை. எலி வீசலுடைய இரவு நாவலை படித்து ஒரு நாள் நடு இரவில் குலுங்கி அழற. நான் என்னுடைய மனைவி தடார்னு எழுந்துட்டாங்க. என்னங்க ஆச்சுன்னு கேட்டாங்க. இங்க இருக்கிற தம்பிமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் என்னுடைய மகனாக இருக்கலாம், நீங்கள் இந்த நூல்களை தேடி படித்து பாருங்கள். இரவு என்ற ஒரு நாவல், எலி வீசல் எழுதியது, யூத வதை முகாமிலிருந்து. இப்படி எத்தனையோ கதைகள். இதைத்தான் உங்களுடைய மனதை உசுப்பும் நண்பர்களே. நிச்சயமாக அரசியல்வாதிகள் உசுப்ப மாட்டார்கள், நிச்சயமாக கதாநாயகர்கள் உசுப்ப மாட்டார்கள். அவர்கள் உங்களை உசுக்குகிற விதம் வேறு. உங்களுடைய மனதோடு ஆன்மாவோடு பேசுகிறது ஒரு படைப்பாளன் மட்டும்தான், அன்புக்குரிய தம்பிமார்களே தங்கைமார்களே. எனவே உங்களுக்கு இந்த நூலை அறிமுகம் செய்வதிலே எனக்கு பெருத்த மகிழ்ச்சி. சொல்வழி பயணம். நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கேட்டேன், என்னுடைய சிறுகதை தோப்பு பவா சொன்னார், கொரோனா நேரத்தில் எங்க போனாலும் கேட்பாங்க தோப்பை பற்றி. அந்த அளவிற்கு அது பெரிய அளவில் ஒரு புகழ் அடைந்த ஒரு கதையாக மாறியது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிக்கலாம் நான் நினைக்கிறேன். வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றார், நிறைய நூல்களை ஒருவன் கற்கிறான், அதை அவனால் விரித்துரைக்க முடியாமல் போனால் அந்த மனிதன் எதற்கு ஒப்பானவன் என்று சொன்னால், கொத்து கொத்தாக பூத்து மனம் பரப்பாமல் இருக்கக்கூடிய அந்த கொத்து மலர்களுக்கு ஒப்பானவன் என்று சொல்கிறார். இனரூழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார் என்பது குறள். அப்ப கற்றதை நீங்கள் சொல்ல வேண்டும். அதை எப்படி சொல்வது? உங்களை பிடித்து உசுக்குகிறது போல, உங்களுடைய மனதை தூண்டுகிறது போல, உங்களுடைய மனசாட்சியை விழிப்படைய செய்வது போல அந்த வேலையை பவா செய்து கொண்டிருக்கிறார். இந்த சமூகத்திற்காக பவா படித்து கொண்டிருக்கிறார், இந்த சமூகத்திற்காக அவர் பேசி கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.